பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்திலும் தேவனுடைய கிருபையின் நிமித்தம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் நன்றிதலையும் கூறி, இந்த நாளிலே தாவீதை பற்றி தாவீது எழுதி வைத்த சங்கீதத்திலே 18ஆம் சங்கீதத்திலே இப்படியாக தாவீது சொல்லியிருக்கிறார். என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்று வேதத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த இரவு நேரத்தில் தாவீது சொன்ன வார்த்தையின்படி, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். என்னை மரண கட்டுகள் சூழ்ந்து கொண்டது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அவர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நாளிலும் இந்த இரவு நேரத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள், சூழ்நிலைகள், ஜலப்பிரவாகம் போல் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற, நம்மிலும் பலவான்களாயிருக்கிற அவர்களை காட்டிலும் தேவன் நமக்கு பலனாக இருக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய பலன். தேவன் ஒருவேளை நான் நெருக்கத்தில் இருக்க, ஆபத்தில் இருக்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் தேவன் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிக்கிறேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். என் இருளை அவர் வெளிச்சமாக்குவார். உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று தாவீது சவால் விட்டு இப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுத்தார். இன்றைக்கும் கூட நம்மை சூழ்ந்திருக்கிற இருளை, நம்மை சூழ்ந்திருக்கிற வெள்ளம் போல் எழும்பியிருக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தேவனை நோக்கி நான் அமர்ந்து ஜெபித்தோமானால் நிச்சயமாகவே அவர் நமக்கு இரட்சணிய கொம்பாயிருப்பார். நமக்கு உயர்ந்த அடைக்கலமுமாய் இருந்து நம்மளுடைய எல்லா சத்துருக்களுக்கும் நீக்கி நம்மை இரட்சிக்கிற தேவன் பெரியவர். அவருடைய பலன் நமக்கு போதுமானது. அதுதான் இந்த நேரத்தில் தாவீது எழுதி வைத்திருக்கிற சங்கீதம் எவ்வளவு ஒரு பலனாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு மாத்திரமல்ல, என்றைக்குமே இது அழியாத ஜெபம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து சந்திக்கும். அப்பொழுது
ஆபத்து நாளிலே தேவனை நோக்கி கூப்பிடும்போது, எனக்கு நெருக்கத்திலே விசாலம் உண்டாக்கினார் என்று சவால் விட்டார். நெருக்கத்திலே என்னை விடுவித்தார், விசாலமான இடத்திலே என்னை வைத்தார் என்று வேதத்திலே எழுதியிருக்கிறது. ஆகையினால்தான் கர்த்தர் வானங்களிலிருந்து தமது பிள்ளைகளை ஜெபம் செய்யும்போது, அவரோடு கூட மன்றாடும்போது, தேவனுடைய கிருபை வரங்கள் என்றுமே மாறாதவாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் இரவு வணக்கத்தையும் ஆண்டவருடைய சமாதானத்தையும் அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் தேவன் தருகிற ஒரே ஒரு வார்த்தை, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும், போராட்டங்களில் இருந்தாலும், நெருக்கங்கள் இருந்தாலும், துயரங்கள் இருந்தாலும், கண்ணீர் கவலைகள் இருந்தாலும், தேவன் நம்மை எல்லா பிரச்சனையிலிருந்தும் தப்புவித்து நம்மளை ரட்சிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். இந்த இரவு நேரத்திலும் தேவனுடைய வார்த்தையை கேட்ட உங்களுக்கும், இப்படிப்பட்ட வார்த்தையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கும் அவர் தேவன் இரட்சகரும் கண்மலையும் கோட்டையுமாய் இருக்கிறார். ஆகையினால்தான் ஆண்டவர் இந்த நாளிலும் கூட கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையுமானவர் துதிக்கப்படுவாராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக என்று தாவீது ஜெபம் பண்ணினான். இந்த நாளிலும் கூட ஜெபத்தை ஏறெடுப்போம், விடுதலையை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய இரட்சிப்பும் அவருடைய கிருபையும் நன்மையும் நம்மளை பின்தொடரட்டும். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென்.